ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில சுமார் 780 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருந்து போர்ட் பிளேயரில் இருந்து மேற்கே 620 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கு திசையில 780 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில 830 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவுடைய காக்கிநாடாவில் இருந்து தென்கிழக்கு திசையில 830 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசாவுடைய கோபால்பூரிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 930 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில புயலாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள்ளே ஒரு தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28 தேதி மாலை இரவு நேரத்துல காக்கிநாடா அருகே மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழல தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த புயலால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை என்றாலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.